8ஆம் அதிகாரம், எரேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன், கவனிக்க அன்பை கேட்கிறேன். எரேமியா 8:6. 5 வாசிக்கிறேன். 5. எரேமியா 8:5. ஆனாலும் எருசலேமாகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அடுத்த வார்த்தை, நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தமாய் பேசவில்லை. அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்த என்று சொல்லுகிறார்கள். தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்கு போகிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால் 8:6 தம்ப்லைன் போடுவார்கள் பாருங்கள். நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்தேன். ஆங்கிலத்தில் வாட் ஹேவ் ஐ டன், என்ன செய்தேன், செய்தேன். அவர் தான் மாற்றணும். அதை வசனம் பார்க்கலையோ? என்ன செய்தேன், அது எடுத்துருங்க. செய்தி அது அல்ல. என்ன செய்தேன், நான் என்ன. ஆண்டவர் பல நேரம் நம்மோடு பேசுகிறார். அதில் போட்டிருக்குது பாருங்க, பல நேரங்களில் நம்மோடு அவர் பேசுகிறார். ஒரு 10 குறிப்புகள், எனக்கு நேரம் இல்லை, 5 குறிப்புகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன செய்தேன், என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையிலே சுயம் சார்ந்த வாழ்க்கை, ஃபுல் செல்ஃப் லைஃப், முழுக்க முழுக்க சுயம். நான் என்ன பண்ணேன், நான் அநியாயம் பண்ணனா, அக்கிரமம் பண்ணனா, என்ன நான் விபச்சாரம் பண்ணனா? அவர் சொல்லுகிறார்கள், இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறார்கள், கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டோம். இது எதனுடைய வார்த்தை என்றால் சுயம் சார்ந்த வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், இவர்கள் யார்? இவர்கள் எருசலேம் நகரத்தார், கர்த்தரை அறிந்தவர்கள். கவனிங்க, தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனோடு கூட வாழ்கிறவர்கள் எருசலேமிலே. தேங்க்யூ. வாட் ஹேவ் ஐ டன், நான் என்ன பண்ணிட்டேன்? யார் யாரும் என்னென்னோ பண்ணுறாங்க, நான் இதானே பண்ணேன். டிவி பார்க்குறேன் தப்பா? ஸ்மோக் பண்ணுறது தப்பா? பான்பராக் போடுறது தப்பா? நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது தப்பா? கவனிங்க, இது தப்பா அது தப்பா?